மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாங்கள் தற்பொழுது என்னுடைய வெற்றிக்கனி எதிர்பார்ப்பு பரீட்சை வினாத்தாளின் 4வது பரீட்சையின் 7வது வினாத்தாள் ஒன்றின் 7ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதில் 30வது வினா WXY என குறிக்கப்பட்டு உருவில் டபிள்யூவில் இருக்கும் ABCD எனும் 4 புத்தகங்களையும் பெட்டிகள் X5ஐ பயன்படுத்தி சக்திக்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைய மாற்றப்பட வேண்டும். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், முதலாவதாக W என்கின்ற ஒரு பெட்டியில இருக்கின்ற ABCD என்கின்ற 4 புத்தகங்கள், கீழே பெரிய புத்தகம், அதைவிட சிறியது மேலே, அதைவிட சிறியது மேலே, அதைவிட சிறியது மேலே. அப்ப சிறிய புத்தகம் A, அதைவிட பெரிது B, அதைவிட பெரிது C, அதைவிட பெரிது D ஆக இருக்கின்றது. இந்த XY என்கின்ற பெட்டிகளை பயன்படுத்தி அதுகளில் வைத்து எடுக்கலாம். வைத்து எடுத்து சக்திக்கு அதே ஒழுங்கில் இந்த 4 புத்தகங்களையும் மாற்ற வேண்டும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது. 4 நிபந்தனை. ஒரு தடவையில் ஒரு புத்தகம் மட்டுமே எடுக்க முடியும். எப்போதும் மேலே உள்ள புத்தகம் மட்டுமே எடுக்க முடியும். எடுத்த புத்தகத்தை கையில் வைத்திருக்காது ஏனைய பெட்டிக்குள் வைத்துவிட வேண்டும். பெட்டிகளில் சிறிய புத்தகத்தின் மேல் பெரிய புத்தகத்தை வைக்க முடியாது. 4 நிபந்தனையை நல்லா விளங்கி கொள்ளுங்கோ. இந்த புத்தகத்தில் XY என்ற பெட்டிகளுக்கு வைத்து எடுத்து மாற்றி கடைசியாக சக்தியில இதே ஒழுங்கில புத்தகங்கள் இருக்க வேண்டும். ஆனா ஒரு தடவையிலே ஒரு புத்தகம் மட்டும்தான் எடுக்கலாம். எப்பொழுதும் மேலே உள்ள புத்தகம் தான் எடுக்கலாம், கீழே உள்ளது எடுக்க இயலாது. எடுத்த புத்தகத்தை கையில வைத்திருக்காது ஏதோ ஒரு பெட்டிகளை போட்டு விட வேண்டும், வைத்து விட வேண்டும். பெட்டிகளில் சிறிய புத்தகத்தின் மேல் பெரிய புத்தகத்தை வைக்க முடியாது. பெரிய புத்தகத்தின் மேல் தான் சிறிய புத்தகத்தை வைக்கலாம். இதற்கேற்ப 4 புத்தகங்களையும் சட்பெட்டிக்குள் மாற்றி வைப்பதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றுதல்களின் எண்ணிக்கையாது. இது அரச பரீட்சை வினாத்தாளை ஒட்டி சிறிது மாற்றத்தோட வினாவப்படுகின்ற வினா. அப்ப கேள்வி நன்றாக விளங்கி கொண்டால் நாங்கள் எப்படி அளிப்பது இலகுவாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், இதுல முதல்ல சிறியதைத்தான் எடுக்கலாம். மேலே இருக்கிற சிறியதை எடுத்து நாங்கள் X அல்லது Y என்ற 2 ஒரு பெட்டிக்கு போடலாம். நாங்கள் அதை 2வது பெட்டியில் போடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக இத்தனை குறைந்தளவு மாற்றுதல்ல முழுவதும் சற்றுக்கு வரணும். இப்போ ஒரு மாற்றத்துல மேலே உள்ள சிறிய புத்தகத்தை எடுத்து Y என்கிற பெட்டியில் வைத்துவிட்டோம். அப்ப அடுத்து B என்கின்றதை எடுத்து இப்பொழுது 2வது இந்த பெட்டியில் வைத்துவிட்டோம். இப்ப 3வது புத்தகத்தை எடுத்து நாங்கள் சற்றுக்கள் வைப்பது புத்திசாலித்தனம் இல்லை, என்றால் 4வது புத்தகம் தான் மிகப்பெரியது. அப்ப அதை எடுத்து சற்றுக்கள் வைக்க வேண்டும். அப்ப இன்னொரு மாறுபாடு நாங்கள் செய்யணும். இப்ப இந்த B என்பது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது, A என்பது இங்கே இருக்கின்றது. இப்ப A எடுத்து B யின் மேல் வைக்கணும். 3வது மாற்றம். இப்ப இதுக்குள்ள 2 புத்தகங்கள் இருக்கின்றது B யின் மேலே. இப்ப C கொண்டு வந்து இங்க வைத்தல் வேண்டும். C இங்க வந்துட்டது. இது Bக்கு மேலே A வந்து விட்டது. இங்கே C வந்து விட்டது. அப்ப இது 4வது மாற்றம். அடுத்த D கொண்டு வந்து பெரிய பெட்டியில் வைத்தல் வேண்டும். அது 5வது மாற்றம். அப்ப D இங்கே இருக்கின்றது. இப்ப Dக்கு மேலே இந்த C வைக்கலாம் ஒழுங்கில வைக்கிறதுக்கு. அப்ப C வைத்தால் அது 6வது மாற்றம். இப்ப
இந்த ஏ என்பதை திரும்ப எடுத்து இங்க வைக்க வேண்டும். அப்போ 7வது மாற்றம். பிஏ இங்க வைக்க வேண்டும், 8வது மாற்றம். பிறகு ஏ இதுல இருக்கிற ஏ எடுத்து இங்க வைக்க வேண்டும், 9வது மாற்றம். அப்ப மொத்தம் 9 மாற்றங்கள் ஆக குறைந்த அளவிலாவது செய்தல் வேண்டும். அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இந்த வினாக்கள் நாங்கள் பயிற்சி மாதிரி சும்மா ஒரு பட்டியல நாங்கள் 4 புத்தகத்தை வைத்து ஏபிசிடி என்று வேற 3 பட்டியலாக வைத்து அதில் நாங்கள் மாற்றி பார்ப்பதன் மூலம் இது இலகுவாக புரிந்து கொள்ளலாம். நான் திரும்ப அந்த மாற்றங்களை கீறி விளக்கம் தருகிறேன், நீங்க அவதானித்துக் கொள்ளுங்க. ஏ என்பது மிகச்சிறியது, இங்கே எடுத்து வைக்கிறோம் 1. பி என்பது அடுத்தது, இங்கே எடுத்து வைக்கிறோம் 2. இப்ப சி வைப்பதற்கு நாங்கள் 3வது பட்டியை பயன்படுத்தக்கூடாது, டியத்தான் அதுக்குள்ள முதல்ல வைக்க வேணும். அப்ப நாங்க இந்த ஏ என்பதை இங்க வைத்த ஏ திரும்ப இங்க எடுத்து வைக்கின்றோம். அதாவது பி வைத்திருக்கிறோம், பிக்கு மேலே இப்ப ஏ வைத்து விட்டோம். அப்ப இந்த இடத்துல ஏ இல்லை, இப்ப 3வது மாற்றம். இப்ப சியை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம், 4வது மாற்றம். இந்த நிலையில 4 மாற்றத்துல இங்கே ஏபி இருக்கின்றது, இங்கே சி இருக்கின்றது. அப்ப 5வதாக இந்த டி என்பதை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றோம். ஆக அடியில வைக்கிறது 5வது மாற்றம். 5வது வைத்த பிறகு சி என்பதை இங்கே இருந்து எடுத்து இங்க கொண்டு வருகிறோம், 6வது மாற்றம். இப்ப பிஏ அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு திரும்ப ஏ கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். அப்போ 7வது மாற்றம். பிஏ கொண்டு வந்து திரும்ப மேலே வைக்கிறோம், 8வது மாற்றம். திரும்ப ஏ எடுத்து இங்க வைக்கிறோம், 9வது மாற்றம். இது கோடுகள் கீறுகின்ற போது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் போல தோற்றம் அளிக்கும். ஆயினும் 9 தடவைகள் இலகுவில் மாற்றத்தை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 31வது வினாவுக்கு விடையளிக்கும் முறையை பார்ப்போம். கோலத்துக்கு ஏற்ப குறியீட்டுக்கு பொருத்தமான ஒரு யாது. இங்க 4 கோலங்கள் இருக்கின்றது, அதாவது 4 அடைப்புகள், மேல கீழே அம்புக்கோடுகள் இருக்குது. அதன்படி 5வதில் வர வேண்டியது எந்த உரு என்பதை கீழே தெரிவு செய்தல் வேண்டும். அப்ப 5வதிலையும் இந்த 4ஐயும் போல் 2ஆக பிரிக்கப்பட்ட செவ்வகம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. விடையாக தந்திருக்கப்படி 3, அதாவது சதுரத்தை நடுவில் பிரித்து தமிழ் செவ்வகமாக இருக்கின்றது. இப்ப இதன் மாறுபாடுகளை நாங்கள் அவதானிக்க போறோம். இந்த அம்புக்கோடுகளை அவதானிக்கிற போது முதலாவதுல மேல உள்ளது, நாங்க திசைகளை அடிப்படையாக பார்த்தால் மேலே உபதிசையில ஒரு அம்புக்கோடு இருக்கின்றது, கீழே மேற்கு நோக்கி ஒரு அம்புக்கோடு இருக்கின்றது, அடுத்ததுல மேலே தெற்கு நோக்கி ஒரு அம்புக்கோடு இருக்கின்றது, கீழே உபதிசையை நோக்கி ஒரு அம்புக்கோடு இருக்கின்றது. அப்ப நாங்க உற்று கவனித்தால் இந்த மாறுபாடுகள்ல இங்கிருந்து இங்கே உபதிசைக்கும், இங்கிருந்து இங்கே உபதிசைக்கும், இங்கிருந்து இங்கே உபதிசைக்கும் மாறுபாடு நடக்கின்றது. அப்ப அடுத்த மாறுபாடு மறுதிசைக்கு வரும். அதாவது இங்க 2 உபதிசைகள், அதாவது வடக்குக்கும் மேற்குக்கும் உட்பட்ட வடமேற்குக்கும், தெற்குக்கும் கிழக்குக்கும் உட்பட்ட தென்கிழக்குக்கும் மாறுபாடுகள் நிகழ்கின்றது. இது வடமேற்கு பக்கத்திலே உள்ள வடிவம், இது தென்கிழக்கு பக்கத்தில் மாறுகின்றது. வடமேற்கு, தென்கிழக்கு, தென் வடமேற்கு. அப்ப இறுதியில வடமேற்கில மாறுபாட்டை நாங்கள் முதல்ல அவதானிப்போம். இப்ப இது நாங்கள் ஒரு உபதிசைகளை கீறுவோமாயிருந்தால் இது முதலாவது வடகிழக்கு திசை, 2வது
இங்கே நாங்க பார்க்கிறோம் இரண்டாவதாக இருக்கிறது தென்கிழக்கு திசை, மூன்றாவதாக இருக்கிறது தென்மேற்கு திசை, நான்காவதாக இருக்கிறது வட மேற்கு திசை. அப்ப அடுத்ததுல அமைய போறது இதே வடகிழக்கு திசை தான். நான் இத குறித்து காட்டுறேன் பாருங்க. அதாவது முதலாவது இதாக இருக்கின்றது இந்த நிலை, இரண்டாவது இந்த நிலை, மூன்றாவது இந்த நிலை, நாலாவது இந்த நிலை, அப்ப ஐந்தாவது திரும்ப இங்க இந்த நிலையில ஒரு அம்பு இருக்கின்றது, அதாவது வடகிழக்கு திசையில. இப்ப நாங்க மாறுபாடுகள், நான்காவது மாறுபாடுகள் நடந்து ஐந்தாவது மாறுபாட்டில் உபதிசை வடகிழக்கு திசைக்கு அம்புக்கோடு இருக்கின்றது. இனி நாங்கள் இதுல உள்ள கீழே உள்ளதை பார்ப்போம். இது பலன் சுழியாகத்தான் மாற்றம் நடக்குது. மேல பலன் சுழி, இது இப்ப பலன் சுழியா வந்தது, பிறகு அடுத்த திசைக்கு இங்க பலன் சுழியா வந்தது, பிறகு அடுத்ததாக இங்கே பலம் சுழியாக வந்தது, இப்படியாக அடுத்து இது பலம் சுழியாக இங்கே வந்திருக்கு. இது பலன் சுழியாக உபதிசைகள்ல மாறுபாடு நடந்திருக்கு. இப்ப நாங்க பிரதான திசையில உள்ள அடுத்த மாறுபாடுகளை அவதானித்தால், முதலாவது மேற்கு நோக்கி இருக்கின்றது, அடுத்தது தெற்கு நோக்கி இருக்கின்றது. அப்ப இது இடஞ்சொலியாக நகருது. அப்ப அடுத்தது கிழக்கு நோக்கி இருக்கும். சரி, கிழக்கு நோக்கி இருக்கின்றது, அடுத்தது கிழக்கு நோக்கி, அடுத்தது திரும்ப வடக்கு நோக்கி, அப்ப அடுத்தது திரும்ப மேற்கு நோக்கி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விடை முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப இந்த வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கு நீங்க பயிற்சிகள் பெற்ற அனுபவம் இருக்குமா இருந்தால், இதுல 4 உபதிசை 4 பிரதான திசையில மாறுபடைக்க இதே நிலைதான் ஐந்தாவதில் மீள வருகின்றது என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. இந்த உபதிசை கூட பாருங்க, வடகிழக்கு முதலாவது, தென்கிழக்கு இரண்டாவது, தென்மேற்கு மூன்றாவது, வடமேற்கு நான்காவது, அப்ப திரும்ப வடகிழக்கு ஐந்தாவது நிலையில வரும். அதாவது கால் வட்டம் திரும்புகின்ற நிலை. 4 கால் திரும்பினால் ஒரு வட்டம் திரும்ப அடுத்த நிலை வரும், முதல் நிலையே வரும். அதே மாதிரி உபதிசை பிரதான திசை கோட்டை பாருங்க, இது மேற்கு, அடுத்தது தெற்கு இடஞ்சொலியாக, அடுத்தது கிழக்கு, அடுத்தது வடக்கு, அப்ப அடுத்தது கீழே மேற்காக வரும். இங்க பாருங்க, கீழே மேற்காக வருது. முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 32வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்வையிடுவோம். 32வது வினா, 3 மீட்டர் நீளமான கம்பியை முறையே 1 மீட்டர் நீளமான 3 கம்பி துண்டுகளாக வெட்டுவதற்கு 3 நிமிடங்கள் செலவாக்கின. அதே போன்ற 9 மீட்டர் நீளமான கம்பி ஒன்றை 9 1 மீட்டர் நீளமான கம்பி துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் நேரம் யாது? இங்கே வெட்டுகின்ற அடையாளத்தை கம்பங்களாகவும், நீளத்தை அதாவது கம்பியின் நீளத்தை இடைவெளிகளாகவும் கருதி இந்த கணிப்பை மேற்கொள்ளுதல் வேண்டும். இப்ப முதலாவது தகவல் கவனிங்கோ. முதலாவதிலே இங்கே சொல்லப்படுகின்றது 3 மீட்டர் நீளமான கம்பியை, அதாவது 0 இருந்து ஆரம்பித்து 1 2 3 மீட்டர் நீளமான கம்பியை முறையே 1 மீட்டர் நீளமான கம்பிகள் 3 கம்பிகளாக, அப்போ ஒவ்வொரு மீட்டர் கம்பியாக வெட்ட வேண்டுமாக இருந்தால்
இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு வெட்டப்பட்டு 3 கம்பித்துண்டுகள் 1 மீட்டர் கம்பித்துண்டுகளாக வெட்டி இருப்பதற்கு 3 நிமிடங்கள் செலவாகியன. அதாவது 3 நிமிட நேரம் செலவாகின்றது. இப்ப எங்களுக்கு வெட்டப்பட்டது எத்தனை தடவை என்றால் 1 2 தான். 3 துண்டங்கள். அப்ப 2 தடவை வெட்டுவதற்கு 3 நிமிடங்கள் என்றால் அதை 2ஆல் வகுத்தால் 1.5 என்பது 1.5 நிமிடங்கள் ஒரு வெட்டுக்கு செலவாகின்றது. அந்த கம்பியை வெட்டுறதுக்கு ஒரு இடத்துல 1.5 நிமிடம் செலவாகின்றது. அப்ப அடுத்ததுக்கு 1.5 நிமிடம், அப்ப மொத்தம் 3 நிமிடங்கள். இப்ப இதே போல இங்கே என்ன சொல்லப்படுகின்றது, 9 மீட்டர் நீளமான கம்பியை வெட்டவராக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் 9 மீட்டர் நீளமான கம்பியை வெட்டவராக இருந்தால் எங்களுக்கு தெரியணும் 9 துண்டங்கள் வர வேணும் என்றால் 8 வெட்டுக்கள் வெட்டுதல் வேண்டும். 8 இடத்துல வெட்டினா போதும். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 வெட்டினால் 9 துண்டங்கள் கிடைக்கும். அப்போ ஒரு இடத்துல வெட்டுறதுக்கு 1.5 நிமிடம் என்றால் 8 இடத்திலையும் 1.5 நிமிடத்தால நாங்கள் பெருக்கினால் 12 நிமிடங்கள் செலவாகும். அப்ப கேள்விக்கான விடை 2வது விடை பொருத்தமானது. இப்ப நீங்க கவனத்துல கொள்ளணும். 3 மீட்டர் துண்ட 3 துண்டங்களா வெட்டுறா 2 வெட்ட, 9 மீட்டர் துண்ட 9 துண்டங்களாக வெட்டுவதென்றால் இப்படியாக 8 வெட்ட, சும்மா 4 2 4 6 8 சரியா இருக்குது 8 வெட்ட. அப்ப 2 வெட்டு 3 நிமிடம் என்றால் ஒரு வெட்டு 1.5 நிமிடம். இதிலே 8 வெட்டு 1.5 8ஆல் பெருக்கினால் 12 நிமிடங்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி இந்த பரீட்சைத்தாள்ல அடுத்த 33வது வினாவை பார்வையிடுவோம். ஏபி எனும் இரு கூடைகளில் இருவகை எண்ணிக்கையில் பழங்கள் இருந்தன. எவ்வளவு தெரியாது, இருவகையான கூடையில ஏதோ ஒரு எண்ணிக்கையான பழங்கள் இருக்கின்றன. ஏ பி என்ற 2 கூடை இருக்கின்றது. இப்ப இங்க சொல்லப்படுகின்றது, ஏ கூடையிலிருந்து 2 பழங்களை எடுத்து பி கூடையில் இடும்போது பி கூடையிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து திரும்ப ஏ கூடையில் இடப்பட்டது. அப்ப இதுல உண்மையில் நடக்கிற செயற்பாடு ஏயிலிருந்து பிக்கு 1 போனது என்றுதான் உண்மையான செயற்பாடு. 2 போய் 1 வருது என்றால் 1 போனதான் கருத்து. தற்பொழுது 2 கூடைகளிலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை சமமாக இருந்தன. இந்த சொல்ல மிக கவனமா பார்ப்போம். எனவே ஆரம்பத்தில் ஏபி கூடைகளில் இருந்த பழங்களின் எண்ணிக்கையானது. இது இந்த மாதிரியான நுண்ணறிவு பயிற்சிகளை நிறைய செய்கிற பிள்ளைக்கு ஒரு சுருக்க வழி இருக்கும். அதாவது சமனான எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலே இதிலே உள்ள பழங்கள் இந்த கூட்டுத்தொகை இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். இப்ப இந்த 6ஐயும் 3ஐயும் கூட்டினால் 9. 9 2 கூடைகள்ல சமனாக இருக்க முடியாது. அப்ப இந்த விட பொருந்தாம இருக்கும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினால் 7. 7 ஒற்றை எண், அது 2 கூடைகள்ல சமனாக இருக்க முடியாது. அப்ப இந்த விடையும் பிழையாக இருக்கும். அப்ப இந்த 5 3 தான் 8. அப்ப 4 4 என்றது சமனாக இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை இதாத்தான் இருக்கும். அப்ப நாங்கள் முறையை பார்ப்போம், இந்த முறையில கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப ஏ என்ற கூடையில 5 இருக்கின்றது. அதுல 2 இங்க கொண்டு போகின்ற போது இங்க அதாவது 2 போனால் 3 பழங்கள் ஆகிவிட்டது. பி என்ற கூடையில 3ஓட அந்த 2 சேர்ந்தால் 5 ஆகிவிட்டது.
இப்ப இந்த 5ல இருந்து ஒரு படம் இங்க போன உடனே இங்க 5ல ஒன்று போனால் 4 ஆகிவிட்டது. இந்த 3ஓடு ஒன்று சேர்க்கப்பட்டால் 4 ஆகிவிட்டது. அப்ப 4 4 சமனாக இருக்கின்றது. அப்ப 8 கூட்டி ரெண்டையும் கூட்டி வருகின்ற எண்ணான 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்ளணுமாயிருந்தால் இந்த வகையில பல வகையான வினாக்களை செய்கிறதோட பிள்ளைகள் கொஞ்சம் நுட்பமாக இருக்கிற விடையில இருக்கிற நுணுக்கத்தை கண்டுகொண்டால் மிக விரைவாக கடகடந்து கேள்விகளுக்கு விடையளித்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வினாத்தாளில் சந்திக்கிறேன்.